முந்தைய காலங்களில் மலையாள மாந்திரிகர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த குட்டிச்சாத்தன் எனும் சக்தியை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு ஃபேண்டசி கதைக்களத்தை செதுக்கி எடுத்த இந்தியாவின் முதல் 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தி சிறியவர்களை மட்டுமல்ல திரையரங்குகளில் முதியவர்களை கூட குழந்தைகளாக்கி மாற்றிய அந்த காலத்தில் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் 3D தொழில்நுட்ப திரைப்படம் என்ற பெருமை என்பது இந்த திரைப்படத்தில் சாரும். இது ஒரு மலையாள மொழியில் தயாரிக்கப்பட்ட படமாக இருந்தாலும் பிறகு அனைத்து மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய வரலாறை படைத்தது. இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன கதை என்பதை பற்றி பார்க்கலாம். மாந்திரீகவாதியான ஒரு முதியவர் தங்கியிருக்கும் ஒரு இரகசிய பங்களா, மாந்திரிக சக்தியோடு கட்டுப்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கும் ஒரு புதையல். அந்த புதையலை யாரும் சாதாரணமாக வெளியே தோண்டி எடுத்துவிட முடியாது. பேராசை பிடித்த ஒரு சில மந்திரவாதிகள் கூட அந்த புதையலை தோண்டி எடுக்க இரகசியமாக முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவை யாவும் தோல்வியிலேயே முடிந்திருக்கின்றன. கரணம் தப்பினால் மரணம் என்பதைப் போல அந்த காட்சிகள் யாவும் நம் கண்முன்னே வந்து நம்மை பயமுறுத்தி விடுகின்றன. இருந்தாலும் அந்த புதையலை எப்படியும் தோண்டி எடுத்து விட வேண்டும் என்பதற்காக அந்த பங்களாவில் தங்கியிருக்கும் அந்த முதியவர் அவர் கற்று தேர்ந்த குட்டிச்சாத்தன் என்னும் வித்தையை கையில் எடுத்து விடுகிறார். அதில் உருவாகும் மாந்திரிக சக்தியின் சாத்தான் என்னும் சக்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடைத்து வைக்கிறார். வௌவால் பறவையின் உருவம் போல செதுக்கப்பட்ட ஒரு மாந்திரிக தகடுதான் அந்த சாத்தான் எனும் சக்தியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் அந்த மாந்திரிக தகடு அந்த முதியவரின் கையை விட்டு தொலைந்து விடுகிறது. கதையின் சுவாரஸ்யம் என்பது இங்கிருந்துதான் ஆரம்பமாகின்றது. அந்த ரகசிய பங்களாவின் அருகே இருக்கும் பாதை வழியாக தினமும் ஒரு ரிக்ஷா வண்டியில் பள்ளிக்கு செல்லும் 3 பள்ளி குழந்தைகள். அந்த வீட்டுக்குள் குட்டிச்சாத்தன் என்னும் சக்தி இருப்பதாகவும் அதை பற்றி தெரிந்தால் எங்களிடம் கூறுங்கள் என்றும் அந்த ரிக்ஷா வண்டிக்காரரோடு கெஞ்சி மல்லடிக்கிறார்கள். அங்கே குட்டிச்சாத்தன் என்னும் சக்தி இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் அதை யாரும் கண்ணால் பார்க்கவே முடியாது. அதற்கெல்லாம் நிறைய மந்திர தந்திரங்கள் கற்றிருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த சாத்தான் எனும் சக்தி நம் கண்முன்னே தோன்றிவிட்டால் அது நம் ஆசையெல்லாம் தீர்த்து வைக்கும் என்றும் நாம் எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு சக்தி என்றும் அவருக்கு தெரிந்தும் தெரியாததுமாக பல கதைகளை அவிழ்த்து விடுகிறார். இதனால் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு அந்த வீட்டிற்குள் எப்படியாவது ஒரு முறை சென்றுவிட வேண்டும் என்ற ஆசை வந்துவிடுகிறது. இப்படித்தான் ரகசியமாக ஒரு முறை அந்த 3 குழந்தைகளும் அந்த வீட்டு வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த மந்திரவாதி தொலைத்துவிட்ட அந்த வௌவால் பறவையின் உருவம் பொதித்த அந்த மாந்திரீக தகடு என்பது அந்த குழந்தைகளின் கால்களுக்கு தட்டுப்படுகிறது. அப்போது எதிர்பாரா விதமாக திடீரென்று அந்த முதியவர் அந்த குழந்தைகளின் கண்முன்னே தோன்றியதால் அந்த மாந்திரிக தகடையும் கைப்பற்றி கொண்டு அந்த வளாகத்தை விட்டு வெளியே ஓடி வந்து விடுகிறார்கள். இருந்தாலும் பிறகு ஒரு நாள் ரகசியமாக மீண்டும் இந்த முதியவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் தருணம் நோக்கி காத்து நிற்கிறார்கள். இந்த முறை அந்த 3 குழந்தைகளும் மெதுவாக அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அவர்களின் கையில் இருக்கும் அந்த மாந்திரிக தகடு என்பது அந்த நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதனால் சிறைக்குள் பூட்டப்பட்டிருந்த அந்த சாத்தான் எனும் சக்தியை விளையாட்டுத்தனமாக அந்த 3 குழந்தைகளும் திறந்து விடுகிறார்கள். இதனால் அந்த சாத்தான் எனும் சக்தி மிகவும் சந்தோஷத்தோடு தன்னுடைய உருவத்தை அந்த குழந்தைகளுக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இதனால் காளி, பாம்பு என்று சில உருவங்கள் எடுத்து அந்த சாத்தான் எனும் சக்தி அந்த குழந்தைகளின் முன்னே வந்து நின்றபோது அந்த குழந்தைகளோ பயத்தால் நடுங்குகிறார்கள். நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நான் உங்களை ஒன்றும் செய்துவிட மாட்டேன். உங்களுக்கு நான் என்ன உருவத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்று மட்டும் கூறுங்கள், நான் அந்த உருவத்திலேயே உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கிறேன் என்று அந்த சாத்தான் அந்த குழந்தைகளுக்கு தைரியத்தை ஊட்டுகிறது. அதில் அந்த பெண் குழந்தையின் கையில் அவருடைய அப்பா வரைந்து கொடுத்த ஒரு வரைபடத்தை காட்டி, உங்களால் இதுபோல வர முடியுமா என்று கேட்க, அப்படியே ஆகட்டும், நான் அந்த உருவத்திலேயே உங்களுக்கு காட்சியளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு குட்டிச்சாத்தான் என்னும் சக்தி அவர்களின் கண்முன்னே தோன்றுவதும் அந்த சாத்தானை பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் மெதுவாக தொட்டு பார்ப்பதும் என காட்சிகள் சுவாரஸ்யமாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
என்னை வெளியே திறந்துவிட்ட உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள், உங்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்று கூறுங்கள், அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருகிறேன் என்று அந்த குழந்தைகளிடம் அந்த சாத்தான் உறுதிமொழி அளிக்கிறார். அது மட்டுமல்ல, உங்கள் கையில் இருக்கும் இந்த மாந்திரிக தகிடை நீங்கள் என்றைக்காவது தீயால் எரித்து கரித்துவிட்டால் இந்த மந்திரவாதியிடமிருந்து நான் முழுவதுமாக விடுதலையாகி நான் ஒரு சுதந்திர பறவையாக மாறிவிடுவேன் என்றும் கூறுகிறார். அதுவரைக்கும் நான் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் தீர்த்து வைக்கப் போகிறேன். என்னை உங்களின் கண்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றவர்களால் என்னை பார்க்கவே முடியாது. இதனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் என்னை கூட்டிச் செல்லலாம் என்று அந்த குழந்தைகளிடம் அந்த சாத்தான் கூறியதும் அதன் பிறகு அந்த 3 குழந்தைகளும் அந்த சாத்தானை கூட வைத்துக்கொண்டு அடிக்கும் அளப்பறை கதைகளுக்கு அளவே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் இருந்து சினிமா திரையரங்குகள், விளையாட்டு அரங்குகள், மதுபான கடைகள் என்று பொதுமக்களின் கண் பார்வைகளில் மண்ணை தூவிவிட்டு மாந்திரிகமும் நகைச்சுவையும் கலந்து மிகப்பெரிய குதூகலத்தை ஏற்படுத்தி ரசிகர்களுக்கு சுவாரஸ்யங்களின் பஞ்சாமிர்தத்தை வாரி இறைத்திருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர் ஜிஜோ அவர்கள். இதனால் மந்திரவாதியான அந்த முதியவரிடமிருந்து தப்பித்து கொண்டு சாத்தான் வெளியே வந்த காரணத்தினால் அந்த சாத்தானை தேடி அந்த முதியவர் அரக்க பறக்க பாயும் காட்சிகள் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டுகின்றன. இப்படி ஆட்டம் பாட்டம் கூத்து என்று அளப்பறை காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு கட்டத்தில் அந்த முதியவர் ரகசியமாக அந்த சாத்தானை தேடி பிடித்து தன் கூண்டுக்குள் மீண்டும் அடைத்து வைக்கிறார். இருந்தாலும் அந்த மாந்திரிக தகுதி என்பது அவரிடம் இல்லாமல் இருந்தது அவருக்கு ஒரு ஏமாற்றமாகவே அமைந்து விடுகிறது. சாத்தானை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்றால் அந்த தகடின் அவசியம் கட்டாயமாக தேவைப்படுகிறது. அது இருந்தால் மட்டுமே சாத்தானை வைத்துக்கொண்டு அந்த புதையலை தோண்டி எடுக்கவும் முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று மாயமாய் போன சாத்தானை காணாமல் அந்த 3 குழந்தைகளும் அரக்க பறக்க தேட ஆரம்பிக்கிறார்கள். இப்படி சாத்தானை தேடி அலைந்து கொண்டு மீண்டும் அந்த இரகசிய கோட்டைக்குள் அந்த பெண் குழந்தை மட்டும் தனியாக மாட்டிக்கொள்வதும், அந்த நேரத்தில் அந்த கோட்டைக்குள் மந்திரவாதிக்கும் அந்த சாத்தான் எனும் சக்திக்கும் இடையே நடக்கும் சண்டை போராட்ட காட்சிகளும் பார்க்கும் ரசிகர்களை மிகப்பெரிய பதட்டத்துக்குள்ளாக்கின்றன. இதற்கிடையில் மற்ற 2 ஆண் குழந்தைகளும் சாத்தானை காணாத காரணத்தினால் அவர்களின் கையில் இருக்கும் அந்த மாந்திரிக தகிடை தீயால் எரித்து கரித்து விட்டால் ஒருவேளை சாத்தான் திரும்பவும் நம்மிடமே வந்துவிடுவார் என்று நினைக்கிறார்கள். இதனால் அந்த மாந்திரிக தகிடை எடுத்து தீயிட்டு கொளுத்திய போது கோட்டைக்குள் சண்டை போட்டு கொண்டிருக்கும் சாத்தானின் சக்தி என்பது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கின்றது. இப்படி அந்த மந்திரவாதியிடமிருந்து போராடி ஜெயித்து அந்த மந்திரவாதியான முதியவரையே அழித்து விடுகிறார். இப்படி அந்த மாந்திரிக வலயத்துக்குள் இருந்து முற்றிலுமாக விடைபெற்ற அந்த சாத்தான் எனும் சக்தி என்பது தன்னுடைய சொந்த உருவத்துக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. இதனால் அந்த பெண் குழந்தையிடம் சாத்தான் தன்னுடைய நிலைமையை பற்றி எடுத்து கூறுகிறார். நான் இனிமேல் உங்களோடு இருக்க முடியாது, என் சொந்த உருவத்துக்கு நான் மாறப்போகிறேன் என்று. இந்த விவரத்தை நீ மற்ற குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு சாத்தான் கண்ணீர் வடிக்கிறது. அந்த பிரிவை தாங்க முடியாமல் அந்த பெண் குழந்தையின் கன்னங்களிலும் கண்ணீர் தாரை வார்த்து ஒழுகின்றன. இப்படி மீண்டும் சாத்தான் ஒரு வௌவால் பறவையாக மாறிக்கொண்டு மேலே உயர பறந்து செல்வதும், ஒரு மரத்தில் மற்ற வௌவால் பறவைகளோடு இணைந்து தலைகீழாக தொங்கிக் கொண்டு தன் இடத்தை காப்பாற்றிக் கொள்வதும் என கதையை முடித்திருக்கிறார்கள்.